ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எசேக்கியேல் 36 27 எசேக்கியேல் chapter 36 verse 27. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலே தேவன் வைக்கிறார். எதற்காக என்று சொன்னால், அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்கவும் நியாயங்களை கைக்கொள்ளவும் அதன்படி செய்யவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். Dear child of God, God has put His Spirit in our hearts so that we will walk according to the statutes and keep His commandments and do according to the law of God. That is very important. There are people, they do not know what to do, how to walk, how they can live a successful life in this world. But when the Holy Spirit is within you, when the Spirit of God is within you, you will always walk according to the statutes of God. And you will keep God's commandments. That is very important in our life. அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும். மனுஷனுடைய கட்டளை அல்ல, தேவனுடைய கட்டளை. அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். People walk according to the statutes of the law. It is good. I am not saying it is wrong, but it is more important for every one of us to walk according to the statutes of God. இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழுகிறோம் என்பது முக்கியம். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கட்டளைகளின்படி நீங்கள் நடக்க வேண்டும், என்னுடைய நியாயங்களை கைக்கொள்ள வேண்டும். We have to keep the law of God. We have to keep according to the righteousness of God. We need to keep our life according to the word of God. That is very important. இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய நியாயங்களின்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதை நாம் கைக்கொள்ள வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கற்பனைகளின்படி நாம் எப்படி நாம் நடக்கிறோமோ, கட்டளைகளின்படி எப்படி நாம் நடக்கிறோமோ, நியாயங்களை நாம் எப்படி கைக்கொள்கிறோமோ அதை நாம் செய்ய வேண்டும். வார்த்தையினால் மாத்திரமல்ல, செயலிலும் காண்பிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நாம் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாவிட்டால் தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துவிட்டு அதை அப்படியே விட்டுவிட்டு போகிற ஒரு மனுஷனை போல காணப்படுகிறான். If you don't do according to God's word, you deceive yourself. That is what God says. So today, we should not deceive ourselves. Let us walk according to the statutes and do whatever the word of God says to us. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்துல நாங்கள் உம்முடைய கட்டளைகளின்படி நடக்கவும் நியாயங்களை கைக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். அதன்படி வாழ்ந்து அதற்காக எங்களுடைய நாட்களை செலவு பண்ணவும் தேவரீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். குற்றங்கள் குறைவுகளை எங்களுக்கு மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.